அதுக்கு என்ன பண்ணணும்? வீண் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி வேணும். வீண் எண்ணங்களே வரவிடக்கூடாது. ஒரு ஒரு தெய்வத்துக்கிட்ட போகும்பொழுது, உங்களை பற்றி எந்த வீண் எண்ணமும் அந்த தெய்வம் வைக்காதுன்னு தெரிஞ்சு தான் நிக்கிறீங்க. இவன் மோசமானவன், இவன் ஏன் இங்க வந்தான்ட்டு அது நெனச்சதுன்னா என்ன ஆவுறது உங்க நெலைம? கொலைக்காரன், கொள்ளைக்காரன் எல்லாரும் போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும். என்னை ஏத்துக்கும். ம். என்னை பற்றி எந்த நெகட்டிவ் எண்ணமும் வைக்காதுன்ட்டு. சோ அதுதான் உங்களுக்கு இப்ப தேவ. இந்த வீண் எண்ணங்கள்னால தான் ஆ என்ன ஆகுது அப்டின்னா, பாபாவுடைய உண்மையான ஒரு இஷாரான்னு நீங்க சொன்னாலும் சரி, அல்லது தூய்மையான ஒரு பதில் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னாலும் சரி, அதுல கலப்படம் ஆயிடுது. நெறைய வீண் எண்ணம் இருக்கிறதுனால, எது பாபாவுடைய எண்ணம், எது உங்களுடைய எண்ணம் தெரியாம போயிடுது. ம். ஆ இது கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க.